பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு சூப்பர் வரதானம், சூப்பர் ஸ்லோகம் இருக்குது. பணிவுத்தன்மை நிறைந்தவராகுங்க, சுகஸ்வரூபமா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரப்பா. சரி, வானிலை அதை பார்க்கலாம் நம்ம. சரி, நீங்க படிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். அப்போட மகா வாக்கியங்களை கேட்போம். 25/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சாட்டாகும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பற்றி ஆமா, அந்த ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் மிக உயர்ந்த சார்ட்னு சொல்றாரு. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் மிக உயர்ந்த சார்ட். அதுதான் சார்ட் வைக்கிறதுக்கான அடையாளம். அப்போ யார் அந்த ஸ்ரீமத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்களோ அவங்க கண்டிப்பா முரளியையும் படிப்பாங்க அப்படின்னு சொல்றாரப்பா. அப்பா கேள்வி கேட்கிறாங்க. ஈஸ்வரனுடைய குழந்தைகள் ஆகிய உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என கூறுகிறீர்கள். எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய கவலை இருந்தது. அவர் கிடைத்து விட்டார். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் இல்லை. மாயை பத்தி சொல்லியிருக்காங்க அப்பா. இவர்களுடன் மாயை போரிட்டு இருக்கிறது என்று பாபா பார்க்கும்போது குழந்தைகளே நலமாக இருக்கிறீர்களா என கேட்பார். மற்றவங்க கேட்க முடியாது, ஆனா பாபா கேட்பார் அப்படிங்கிறார். உடல் நலம் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட யாரும் கேட்க முடியாது. ஏன்னா யார் எப்ப கேட்டாலும் நாங்க நல்லா இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஒரே ஒரு கவலை இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. என்னன்னா, அந்த பரந்தாமத்துல இருக்க பிரம்மத்துல இருக்கக்கூடிய தந்தை எப்படிப்பட்டவர், யார் எப்படிப்பட்டவர்னு தெரியாம இருந்துச்சு. அது கூட இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பாபாவே உங்களுக்கு கிடைச்சிட்டாரு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாது. நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உடல் நலம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா நன்றாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மாயை உங்களோட போரிட்டு இருக்குது அப்படின்னு பாபா பார்க்கும்போது பாபா குழந்தைகளே நீங்க நலமா இருக்கீங்களான்னு கேட்பார். அப்படின்னா ஆத்மாவோட தானே மனம் புத்தியோட தானே மாயை போரிட்டு இருக்குது. குழந்தைகளே நன்றாக இருக்கீங்களா அப்படின்னு ஆத்மாவை பார்த்து பாபா தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே பிரதர். ஓம் சாந்தி. பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கும் என பாபா புரிய வைக்கிறார். இந்த நினைவில் நிச்சயம் இருப்பார்கள். இந்த நினைவை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. கல்பமாக தந்தை தான் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஞானக்கடல் பதித்த பவனர் இப்போதுதான் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஞானத்தின் 3வது கண் தெய்வீக புத்தி கிடைத்திருக்கிறது. குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தந்தையே மறந்து விட்டீர்கள் என்றால் டீச்சர் குரு எப்படி நினைவிற்கு வருவார்கள்? மாயா மிகவும் பலசாலியாக இருக்கிறது. பாபாவின் 3 ரூபங்களையும் மறக்க வைக்கிறது. நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என கூறுகிறார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி வருது. நீங்க இதுக்கு சொல்றீங்களா பிரதர்? சொல்லிடுறேன் சிஸ்டர். அந்த 3 விதமான சம்பந்தங்கள்ங்கிற நினைவை தந்தை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்கேன் தந்தை. அப்ப தந்தை ஞான கடலாவும் இருக்கேன். அப்ப இந்த 3 கால ஞானம் 3 கால ஞானத்தையும் அந்த 5000 வருஷ டிராமாவையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு முறை தான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. கல்பமா வந்து இந்த 3 சம்பந்தத்தையும் சொல்லி இந்த 3 விதமான அதாவது அந்த முதலிடை கடை ஞானத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்கிறது. ஆனால் தோல்வியடைந்தால் பல கோடியை எப்படி பெற முடியும்? தேவதைகளுக்கு கூட தாமரையின் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும். மனிதர்களின் படிப்பு இவ்வாறு இருக்க முடியாது. தேவதையின் மகிமை பாடுகிறார்கள். இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தைதான். மற்றபடி அவர்களின் பெருமை என்ன? இன்று கழுதை, நாளை ராஜா. இப்போது நீங்கள் முயற்சி செய்து இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சியில் நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள் என அறிகிறீர்கள். ஞானம் மிகவும் எளிது. இருப்பினும் மிகச்சிலரே தேர்ச்சி அடைகிறார்கள். ஏன் மாய அடிக்கடி மறக்க வைக்கிறது? தனது சார்ட்டை வையுங்கள் என பாபா கூறுகிறார்.
ம். ஆனால் அதான். எழுது ம், ம். ராஜா மற்றும் அந்த இது சொல்லியிருந்தாலே கழுதைன்னு, கழுதை அதான். ராஜா. ஆமா. அது சூத்திரனையும் தேவர்களையும் சொல்றாங்க. தேவர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. ஆனா தேவர்களை எல்லாம் உயர்ந்தவர் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களை அதாவது சாதாரண மனிதர்களை தேவதைகளா உயர்த்தினது யாரு? பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றாரு. ராஜானா எப்படிப்பட்டவங்க? ஆத்ம அபிமானி நிலையில இருக்கக்கூடியவங்க. உம் கழுதைங்கிறவங்க இந்த தேக அபிமானத்துல வந்த சூத்திரர்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு, தனித்தனியா பிரிச்சு. ம். ம். எதுவரை எழுதுகிறார்கள், அதாவது மாயை அடிக்கடி மறக்க வைக்கிறது. சாட்டை வையுங்கள்னு பாபா கூறுகிறார். சொல்றாரு. ம். ஆனால் எழுதுவதில்லை. எதுவரை எழுதுவது? எதுவரை எழுதுவது? எழுதுகிறார்கள் என்றாலும் கூட சில நேரம் மேலான நிலை, சில நேரம் கீழான நிலை. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ ம். அதுவே உயர்ந்த சாட்டாகும். பாவம், இவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டிருக்கிறது என பாபா புரிந்து கொள்வார். இல்லை என்றால் ஸ்ரீமத்தை அமல்படுத்த வேண்டும். 1-2% கஷ்டப்பட்டு எழுதுகிறார்கள். ஸ்ரீமத்துக்கு இவ்வளவு மதிப்பு அளிப்பதில்லை. முரளி கிடைக்கிறது, அப்போதும் படிப்பதில்லை. பாபா கூறுகிறார் என்றால் பாபா கூறுகிறார் என்றால் உண்மை. முரளி படிக்கவில்லை என்றால் கூறுகிறார் என்றால் உண்மை. முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கற்பிக்க முடியும் என மனதில் அவர்களுக்கு நிச்சயம் தோன்றும். நீங்க படிக்கலைன்னா, முரளிய படிக்கலைன்னா மற்றவங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பீங்க அப்படிங்கிறாரு. ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால பல கோடி மடங்கு பாக்கியம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கீங்க. தோல்வி அடைஞ்சீங்கன்னா, மாயை கிட்ட தோல்வி அடைஞ்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு பல கோடி மடங்கு பாக்கியத்தை நான் கொடுக்க முடியும்? அப்ப தோல்வி அடையக்கூடாது, வெற்றி அடையணும். அதுக்கு தான் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களான்னு சார்ட் வைக்க சொல்றாரு. அதான் ஸ்ரீமத் படி நடக்கணும்ன்றது சார்ட் வைக்கிறீங்க. சார்ட் வைக்கணும் அப்படின்னா முரளியை படிக்கணும் இல்லையா? முரளியை படிச்சா தானே ஸ்ரீமத் படி நடக்க முடியும். முரளியே படிக்கலன்னா எப்படி ஸ்ரீமத் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. ஸ்ரீமத்துக்கு எப்படி கவனம் கொடுப்பீங்க, அதுக்கு எப்படி மரியாதை கொடுப்பீங்க, அப்புறம் எப்படி அதுபடி நடப்பீங்க, அப்புறம் எப்படி பல கோடி மடங்கு பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரப்பா. என்னை நினைத்தால் சொர்க்கத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள் என பாபா கூறுகிறார். இதில் பாபாவும் வந்துவிட்டார், படிக்க வைப்பவரும் வந்துவிட்டார், சத்கதி அளிக்கும் வள்ளலும் வந்துவிட்டார். சில வார்த்தைகளிலேயே அனைத்து ஞானமும் வந்து விடுகிறது. இங்கே நீங்கள் ரிவைஸ் ஆவதற்காக வருகிறீர்கள். பாபாவும் இதைத்தான் புரிய வைக்கிறார். ஏனென்றால் நாங்கள் மறந்து விட்டோம் என்று நீங்களே கூறுகிறீர்கள். ஆகவே இங்கு ரிவைஸ் ஆவதற்காக வருகிறார்கள். சிலர் செய்தாலும் கூட ரிவைஸ் ஆவதில்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி என்ன செய்வார்கள்? முயற்சி செய்விப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். இதில் யாருக்கும் அதிக உபச்சாரம், அதாவது விருந்து ஓம்பல் செய்ய தேவையில்லை. அந்த படிப்பில் அதிகமாக படிப்பதற்காக ஆசிரியரை அழைக்கிறார்கள். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவரையும் ஒன்று போல படிக்க வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை படிக்க வைப்பார்? எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த படிப்பில் யாராவது பெரிய ஆட்களின் குழந்தைகள் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அதிகமாக படிக்க வைப்பதற்காக வாய்ப்பளிப்பார்கள். இவ்வளவு டல்லாக இருக்கிறார், ஆகையால் படிக்க வைத்து அவர்களை தகுதியடைய வைக்க வேண்டும் என ஆசிரியருக்கு தெரியும். இந்த டீச்சர் அவ்வாறு செய்வது இல்லை. இவர் அனைவரையும் ஒன்று போல கற்க வைக்கிறார். அதிகமான முயற்சி என்றால் டீச்சர் சிறிது கருணை காண்பிக்கிறார். சிலர் பைசாவும் பெறுகிறார்கள். முக்கியமாக நேரம் எடுத்து படிக்க வைக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் அதிகமாக படித்து புத்திசாலியாக ஆகிறார்கள். இந்த தந்தையோ அனைவருக்கும் சொல்லுங்க. இந்த தந்தையோ மன்மனா பவ என்ற மந்திரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இங்க தந்தை, ஆசிரியர், சத்குரு இந்த 3 பேரும் நினைவு செய்யணும்னா நான் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறேங்கிற அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த 3 பேரும் அடுத்தடுத்த ஞாபகம் வந்துருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. தந்தை சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறாரு, ஆசிரியர் அதற்கு படிக்க வைக்கிறாரு, சத்குரு அதுக்காக ஸ்ரீமத் கொடுக்கறாரு. இந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த 3 விதமான சம்பந்தமும் ஞாபகம் வந்துருச்சு பாத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அங்க இதுதான் படிப்பா இருக்குது. படிக்க வைக்கக்கூடிய படிக்கிற குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க அது உலகியல் படிப்பையும் சொல்றாரு. இங்க அதாவது யக்கியத்துல படிக்கக்கூடிய நம்ம முரளி படிக்கக்கூடிய எந்த படிப்பையும் சொல்றாரு. அங்க அதாவது உலகியல் விஷயங்கள்ல யாராவது பெரிய செல்வந்தர்கள் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நல்ல கவனம் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுப்பாங்க. டீச்சருக்கு டியூஷன் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அது போல சொல்றாரு. டியூஷன் வச்சு நல்லா டல்லா இருக்க குழந்தைங்களாம் நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா ஆக்குவாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க. ஆனா அது போல தந்தை இங்க படிக்க வைக்கிறது கிடையாது. உங்களை
தந்தை இங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான், மன்மனாபவங்கிற மந்திரத்தை மட்டுமே கொடுக்கறாரு. தந்தை உங்களுக்கு கருணை தான் காட்டுறாரே தவிர, வழிதான் சொல்வாரே தவிர, நீங்க தான் முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. தனியா உட்காந்து தனிப்பட்ட முறையில உட்காந்து படிக்க வைப்பாரு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். நினைவு தான் உங்களுக்கு படிப்பும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா சிஸ்டர்? அங்க தனிப்பட்ட முறையில உட்காந்து ஒரு டீச்சர்ஸ் தனியா உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது, அதனால செய்யறாங்க. ஆனா இங்க தந்தை உட்காந்து அது போல செய்யறது கிடையாது அப்படிங்கிறார். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி நீங்க செய்யறீங்களோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே நன்மை செய்துக்க வேண்டிதான். இங்க யாரும் தனிப்பட்ட முறையில உட்காந்து படிக்க வைக்க முடியாது. பொதுவா எல்லாருக்கும் தந்தை வழி காட்டுறாரு, வழி சொல்றாரு. மன்மனாபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் கொடுக்குறாரு. மந்திரத்தை கொடுத்து தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. அதுதான் படிப்பாவும் இருக்குது. படிப்பே அதுக்காக தான் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பிரதர். தந்தை ஒருவரே பதித்த பவனார், அவருடைய நினைவில் தான் நாம் தூய்மையாக மாறுவோம். அது குழந்தைகளாகிய உங்களின் கையில் இருக்கிறது. எவ்வளவு நினைப்பீர்களோ அவ்வளவு தூய்மையாவீர்கள். பதவிக்கு ஆதாரம் ஒவ்வொருவரின் முயற்சியாகும். அவர்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள், ஒருவரையொரு பார்த்தும் செல்கிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் கூட யாத்திரைகள் செய்தீர்கள், நிறைய யாத்திரைகள் செய்தீர்கள். பிறகு என்ன நடந்தது? கீழே தான் விழுந்து வந்துள்ளீர்கள். யாத்திரைகள் எதற்காக? பிறகு என்ன நடக்கும்? எதுவும் தெரியவில்லை. இப்போது உங்களுடையது நினைவு யாத்திரை ஆகும். மன்மனாபவ என்ற ஒரே வார்த்தை தான் உங்களுடைய இந்த யாத்திரை அனாதியாகும். அவர்களோ நாங்கள் இந்த யாத்திரையை அனாதி காலத்திலிருந்து செய்கிறோம் என்று சொல்வார்கள். இப்போது நீங்கள் ஞானத்துடன் நாங்கள் கல்பமாக இந்த யாத்திரையை செய்கிறோம் என கூறுகிறீர்கள். இந்த யாத்திரையை தந்தையே வந்து கற்றுக் கொடுக்கிறார். அந்த யாத்திரைகளில் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள், எவ்வளவு சட்டம் இருக்கிறது. இந்த யாத்திரை மயான அமைதியினுடையது. ஒரு தந்தையைத்தான் நினைக்க வேண்டும். இதன் மூலம்தான் தூய்மையாக முடியும். பாபா உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கிறார். அந்த யாத்திரைகள் நீங்கள் பல பிரிவுகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் நாலாபுரமும் சுற்றி அலைந்தோம், பகவானிடமிருந்து விலகியே இருக்கிறோம் என பாடுகிறார்கள். யாத்திரையிலிருந்து திரும்பிய பிறகு விகாரங்களில் விழுவதால் என்ன நன்மை? அதான் இந்த ஆன்மீக யாத்திரை அங்க செய்யக்கூடிய ஸ்தூல யாத்திரை பத்தி சொல்றாரு. நீங்க இந்த தந்தையை நினைவு செய்யறதுனாலதான் தூய்மை ஆகுறீங்க. இதத்தான் அப்ப ஆன்மீக யாத்திரைன்னு சொல்றாரு, மன்மனாபவ மந்திரம்னு சொல்றாரு. அப்ப இந்த யாத்திரை செய்யறதுனால நன்மை ஏற்படுது உங்களுக்கு. சரி, அவங்க பாருங்க ஸ்தூல யாத்திரையில போய் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிறாரு. நாங்க இந்த ஸ்தூல யாத்திரையே அனாதியா செஞ்சுட்டு இருக்கோம், அதாவது பரம்பரையா செய்துகிட்டு இருக்கோம். அப்ப அனாதியா வந்துட்டு இருக்குது இந்த ஸ்தூல யாத்திரை அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அனாதியான யாத்திரை இதுதான். கல்பமா வந்து தந்தை இந்த அனாதி நிலையான அந்த ஆத்ம நிலையை அடையிறதுக்கான பயிற்சி அப்பா செய்ய வைக்கிறாரு. இதுதான் ஆன்மீக யாத்திரை. இதன் மூலமா தான் நீங்க தூய்மை அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஸ்தூல யாத்திரைக்கு போயிட்டு வந்து நல்ல கோயில் அங்க, அதாவது பாத யாத்திரை இதெல்லாம் போய் நல்ல இதெல்லாம் போயிட்டு வராங்க இல்லையா, கோயில்லாம் போய் அங்க போய் யாத்திரை செய்துட்டு வராங்க இல்லையா, தீர்த்த யாத்திரை போய் தீர்த்த யாத்திரையில போய் அங்க அதாவது அந்த அதாவது ஞான கங்கை அதான் பகவானிடம் விலகியே இருக்கிறோம் அப்படின்னு பாடுறாங்களாம். தீர்த்த யாத்திரை திரும்பிய பிறகு விகாரங்கள் தான் என்ன நன்மை கிடைக்கும்? இல்ல அது மூழ்கி எந்திரிச்சிட்டு வராங்க. அதாவது கோயிலுக்கு போயிட்டு நல்ல அதாவது அந்த தீர்த்த யாத்திரைனா அந்த இது சிஸ்டர், அது என்னது தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிட்டு வராங்க இல்லையா, அந்த நதி கங்கையில போய் மூழ்கி எந்திரிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை எல்லாம் செய்யறாங்க. போயிட்டு அங்க போயிட்டு வந்து வீட்டுல வந்து விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு நன்மை ஏற்படும், உங்களுக்கு என்ன புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்ப விகாரம் தான் மிகவும் மோசமானது, தூய்மையற்றதான் ஆக்கக்கூடியது. ஆனா தந்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக யாத்திரையினால நீங்க என்ன ஆகுறீங்க, தூய்மையாகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு அப்பா. இது புருஷோத்தம சங்கம யுகம் என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள். தந்தை வந்து விட்டார் என அனைவரும் ஒரு நாளில் புரிந்து கொள்வார்கள். பகவான் கடைசியில் எப்படி கிடைப்பார் இதை யாரும் அறியவில்லை. சிலர் நாய் பூனையில் கூட இருக்கிறார்கள் என நினைக்கிறார்கள். இது அனைத்திலும் பகவான் கிடைப்பாரா என்ன? எவ்வளவு பொய்யாக இருக்கிறது. பொய்யாகவே சாப்பிடுகிறார்கள், பொய்யாகவே குடிக்கிறார்கள், பொய்யாகவே இரவை கழிக்கிறார்கள். ஆகவே இதற்கு பொய்யான கண்டம் என்று பெயர். உண்மையான கண்டம் என சொர்க்கத்திற்கு கூறப்படுகிறது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் அனைவரும் பாரதவாசிகளாக இருந்தனர். இன்று அதே பாரதவாசிகள் நரகத்தில் இருக்கிறார்கள். இதை இன்னும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடமிருந்து நாம் ஸ்ரீமத்தை பெற்று பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என அறிகிறீர்கள். மற்றமயம் பாரதத்தில் வேறு யாரும் கிடையாது. உலகம் முழுவதும் தூய்மையாக மாறுகிறது. இப்போது எவ்வளவு நிறைய தர்மங்கள் இருக்கிறது. பாபா முழு மரத்தின் ஞானத்தை கூறுகிறார். சொல்லுங்க.
இல்ல சிஸ்டர், நீங்க வாசிங்க. உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார், நீங்கள் தான் தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு வைசியர்கள் சூத்திரர்கள் ஆகிவிட்டீர்கள், இப்போது நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை ஒருபோதும் சன்னியாசியோ வித்வான் மூலமாகவோ கேட்டிருக்கிறீர்களா என்ன? நானே அது என்பதன் பொருளை பாபா எவ்வளவு எளிதாக கூறுகிறார். நானே அது என்றால் நான் ஆத்மா, ஆத்மாக்களாகிய நாம் இவ்வாறு சுழல்கிறோம். அவர்களோ ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம், பரமாத்மாவிலிருந்து ஆத்மா ஆகிறோம் என கூறிவிட்டார்கள். நானே அது என்பதன் பொருள் ஒருவருக்கு கூட தெரியவில்லை. நானே அது என்ற மந்திரத்தை சதா புத்தியில் நினைவில் நிறுத்த வேண்டும் என பாபா கூறுகிறார். நான் தான் அது, இந்த மந்திரம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தான் பிராமணனா இருக்கேன், நான் தான் தேவதையா மாற போறேன், நான் தான் சத்திரியனா மாறி, நான் தான் வைசியனா மாறி சூத்திரனா மாறி இருக்கேன். இதுதான் நான் தான் இது அப்படிங்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கனாலும் நீங்க சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லி தலைகீழான விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. இது பின்னாடி என்ன சொல்லுவாரு அப்பா அப்படின்னா, நான் ஒன்னும் உங்களை எனக்கு சமமா மாத்துறேன் அப்படின்னா கடவுளாவே உங்களை நான் மாத்திறது கிடையாது, எனக்கு சமமா உங்களை ஞானம் நிறைந்தவர்களா மாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. எனக்கு சமமா உங்களை நாலேஜ்ஃபுல்லா ஆக்குறேன், எனக்கு சமமா கடவுளா மாத்துறது கிடையாது அப்படிங்கிறாரு. சன்னியாசிகள் வந்து நாமளே கடவுள் நாமளே ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆமா, நானே கடவுள்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லையா, ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அத விஷயத்த சூப்பரா புரிய வைக்கிற இந்த இடத்துல. சரிங்க சிராசி. சொல்லவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. பாரதத்தின் உயர்வும் வீழ்ச்சியும் என பாடப்பட்டிருக்கிறது. சதோ பிரதான், சதோ ரஜோ தமோ, சூரிய வம்சம், சந்திர வம்சம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் தெரிந்து விட்டது. ஒரே ஒரு தந்தை விதையின் ரூபத்தை தான், ஒரே ஒரு தந்தை அதாவது விதையின் ரூபத்தை தான் ஞானக்கடல் என கூறப்படுகிறது. அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருவதில்லை. ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம் என்பது கிடையாது, இல்லவே இல்லை. பாபா தனக்கு சமமாக நாலேஜ்ஃபுல்லாக ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார், தனக்கு சமமாக கடவுளாக மாற்றவில்லை. இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் புத்தியில் சக்கரம் சுழலும். நாம் எப்ப 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என நீங்கள் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இதில் நேரம், வர்ணம், வம்சம் அனைத்தும் வந்துவிடுகிறது. இந்த ஞானத்தினால்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆகிறீர்கள். ஞானம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த பள்ளிக்கூடங்களில் தேர்வு நடக்கும் போது விடைத்தாள்களை நிரப்புகிறார்கள். வெளிநாட்டில் இருந்து கூட வினாத்தாள் வருகிறது. வெளிநாட்டில் யார் படிக்கிறார்களோ அவர்களில் கூட யாராவது பெரிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம், சோதித்து பார்த்திருக்கலாம். இது இங்கே உங்களுடைய விடைத்தாள்களை யார் சோதிப்பார்கள்? நீங்களே தான் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். படித்து எந்த பதவியை தந்தையிடமிருந்து பெற வேண்டுமோ அதை பெறுங்கள். எவ்வளவு தந்தை நினைக்கிறீர்களோ மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். இங்க சொல்லிடுங்க பிரதர், அந்த வினாத்தாள், வெளிநாட்டு வினாத்தாள் பத்தி சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து வினாத்தாள் அதாவது படிக்கிறோம், இந்த ஸ்தூல படிப்பை பத்தி சொல்றாரு. அது படிக்கிறோம் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து கூட அந்த வினாத்தாளை திருத்துறதுக்கோ இல்ல அதை பாக்குறதுக்கோ, அதாவது அது சரியா இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு வெளிநாட்டுத்துறை அமைச்சர் கூட வந்து பாக்குறதுக்கு வரலாம், வேற கல்வித்துறை அமைச்சர் கூட பாக்குறதுக்கு வரலாம். ஆனா இங்க உங்களுடைய வினாத்தாள் விடைத்தாள் எல்லாம் திருத்திக்கணும்னா யார் திருத்த முடியும்? நீங்களே தான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதாவது ஸ்ரீமத் போய் நடக்கிறோமா நடக்கலையா அப்படின்னு நம்ம தான் செக் பண்ணிக்கணும். அதாவது செக் பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்றாரு இல்லையா. அதான் நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, தப்பா இருக்குதுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இதுல மார்க் எவ்வளவு விழுந்திருக்குது, எவ்வளவு மார்க் குறையா இருக்குது, மார்க் இங்க குறையா இருக்குதுன்னா நான் என்ன தவறு செஞ்சிருக்கேன்னு பார்த்து அதை சீர்திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு முயற்சி செய்வீங்களோ அந்த அளவு பதவியை தந்தையிடமிருந்து பெறுவீர்கள் அப்படிங்கிற ஞானத்தை. ஆமா, இதுல வந்து என்னன்னா அந்த அந்த விஷயம் இருக்குது பாத்தீங்களா, நான் தான் அது, அந்த மந்திரத்தை சொன்னாரு பாத்தீங்க இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கரத்திலேயே என்னென்ன வந்துருது, நேரம் வந்துருது, வம்சம் வந்துருது, வர்ணம் வந்துருது அப்படின்னு சொன்னாரு. நேரம், வம்சம், வர்ணம் மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா. நேரம் 5000 வருஷம் காலம், வம்சம் சந்திர வம்சம் சூரிய வம்சத்துக்கு போறதுக்கான தகுதியுடையவரா ஆகிறோம். வர்ணம் அந்த 4 விதமான வர்ணம் இருக்குது இல்லையா, 5 விதமான வர்ணம், பிராமணன், தேவதா, சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு எல்லாமே வந்துருது அப்படின்னு சொன்னார். சரிங்க சார். எவ்வளவு தந்தை நினைக்கிறீர்களோ மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். அவர்களுக்கு ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது.
பிரஜைகள் கூட வேண்டும் அல்லவா? ஆகவே சேவை செய்ய வேண்டும் என்ற கவலை இருக்கும். அங்கே அமைச்சர் போன்றவர்களின் அவசியம் இருக்காது. இங்கே புத்தி குறையும் போது அமைச்சர்களின் அவசியம் ஏற்படுகிறது. இங்கே பாபா பைசா இருக்கிறது, என்ன செய்வது, எப்படி தொழில் செய்வது என பாபாவிடம் ஆலோசனை கேட்க வருகிறார்கள். உலகிய தொழிலை பற்றிய விஷயங்களை இங்கே கொண்டு வராதீர்கள் என பாபா கூறுகிறார். ஆம், யாராவது மனச்சோர்வு அடைந்திருந்தால் சிறிது மன ஆறுதல் அளிப்பதற்காக தெரிவிக்கிறார். ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை. அதுக்காக உங்களை தூய்மையாக்கி உலகத்திற்கே அதிபதியாக்குவதுதான் என்னுடைய வேலை. நீங்கள் பாபாவிடமிருந்து சதா ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருங்கள். இப்போது அனைவருடையதும் அசுர வழி ஆகும், அதுவோ சுகதாமம் ஆகும். இங்கே ஒருபோதும் நலமாக இருக்கிறீர்களா என கேட்க மாட்டார்கள். உடம்பு நன்றாக இருக்கிறதா இந்த வார்த்தைகளை இங்கேதான் கேட்கிறார்கள். அங்கே இந்த வார்த்தைகளே இருக்காது. சுகதாமத்தின் எந்த வார்த்தைகளும் கிடையாது. பிரதர் இன்னும் வேலை பத்தி சொல்லிடுங்க. பிசினஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தார். அது உலகியல் விஷயங்கள் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் எப்படி பிசினஸ் பண்ணி இந்த பெருக்குறது அப்படின்லாம் வந்து கேட்க வராங்களாம் பாபா கிட்ட. அதனாலதான் சொல்றாரு, இந்த உலகியல் விஷயங்களை பத்தி எல்லாம் இங்க கொண்டுட்டு வராதீங்க, இந்த உலகியல் பிசினஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். சிலர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் செஞ்சு திவால் ஆயிடுவாங்க இல்லையா, அவங்க மனச்சோர்வு அடைஞ்சிருவாங்க. அவங்கள தேர்த்துறதுக்காக பாபா ஸ்ரீமத் கொடுப்பாரே தவிர, இந்த பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்ற உலகியல் விஷயங்கள் பத்தி இங்க வந்து பேச வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முக்கியம். அப்ப அதுதான் ஸ்ரீமத்தும் கூட. மனச்சோர்வு அடைஞ்சவங்கள நம்ம உயர்த்தி நம்மள பிராமண வாழ்க்கையில கொண்டுட்டு வர்றது ஒரு விதம். அப்படிங்கிறப்ப அவங்க நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டிராமா அப்படி நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா. அதுக்கு தானே ஞானம் கொடுக்குற. மனச்சோர்வு உடையவங்களை தூய்மையற்றவங்களை தூய்மையாக்குறதுக்கு தானே. மனச்சோர்வு உடையவங்களை முன்னேற்றவங்க ஊக்க உற்சாகம் கொடுத்து அவங்கள நல்ல நிலைமை கொண்டுட்டு வர்றதுக்கு தானே நம்ம முயற்சி செய்யறோம். பணத்தை பெருக்கிறதுக்கான விஷயத்த நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அதுக்கான காரியங்களும் நான் இங்க செய்யறது இல்ல. உங்களை இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு உயர்த்தி உங்களுக்கு சொர்க்கத்துக்கே அதிபதி ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சிஸ்டர், அடுத்து குழந்தைகளுக்குள் மாயையின் பிரவேசம் ஏற்பட்டிருக்கிறது என்பது பாபாவிற்கு தெரிகிறது என்பதால் நலமாக உள்ளீர்களா என பாபா கேட்கலாம். மனிதர்கள் இங்கே கூறப்படும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. வேறு யாராவது மனிதர்கள் கேட்டால் நாங்கள் ஈசனுடைய குழந்தைகள், எங்களையும் நலம் விசாரிக்கிறார்கள் என கேட்கலாம். பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய சிந்தனை இருந்தது, இப்போது அவரும் கிடைத்து விட்டால் இப்போது வேறு என்ன கவலை. இது எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாருடைய குழந்தைகள் என்ற ஞானம் கூட புத்தியில் இருக்கிறது. நாம் தூய்மையாக மாறும் போது போர் ஆரம்பமாகும். உங்களை நிச்சயம் கேட்பார்கள், நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என நீங்கள் கூறுவீர்கள். நோய் இருந்தாலும் கூட நலத்துடன் குஷியாக இருக்கிறீர்கள். பாபாவின் நினைவில் இருப்பதால் சொர்க்கத்தை விட இங்கே அதிகமாக திருப்தியாக இருக்கிறீர்கள். சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைத்திருக்கிறார். நம்மை எவ்வளவு தகுதி அடைய வைக்கிறார். பிறகு நமக்கு என்ன கவலை இருக்கிறது? ஈசனுடைய குழந்தைகளுக்கு எதை பற்றிய கவலை? அங்கே தேவதைகளுக்கு கூட கவலை இல்லை. தேவதைகளை விட மேலானோர் ஈஸ்வரர். எனக்கு ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? பாபா நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பாபா நம்முடைய டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா நம் மீது கிரீடத்தை வைக்கிறார். இதற்கு ஆங்கிலத்தில் கிரவுன் பிரின்ஸ் என கூறுவார்கள். தந்தையின் கிரீடத்தை பிள்ளை அணிவார். சத்தியுகத்தில் சுகமே சுகம் என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இங்க சொல்லிடுங்க. ஆமா, அந்த உடலை பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த உடல் நலம் எப்படி இருக்குதுன்னு இங்கதான் கேட்பாங்க, கலியுகத்துல தான் கேட்பாங்க. சொர்க்கத்துல இந்த மாதிரி வார்த்தைகளே இருக்காது. துக்கதாமத்தின் எந்த ஒரு வார்த்தையும் சுகதாமத்துல இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு தந்தை கிடைச்சிருக்காரு. முதல்ல தந்தையை பற்றிய கவலை மட்டும் இருந்துச்சு. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருப்பாரு, எப்படி அவரை அடையிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் இருந்துச்சு. இப்ப அவரே கிடைச்சிட்டாரு அப்படின்னும் போது அந்த சிந்தனையும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறார். அப்ப நீங்க ஈஸ்வரனுடைய குழந்தைகள் கவலையற்றவர்களா இருக்கணும் அப்படின்றாரு. தேவர்களுக்கு கூட தேவர்களை விட உயர்ந்தவர் பாபா பரமாத்மா. அப்ப தேவர்களே சுகதாமத்துல சுகமா இருந்தாங்கன்னும் போது இப்ப ஈஸ்வரனுடைய குழந்தைகளா இருக்கீங்கன்னும் போது நீங்க எந்த அளவுக்கு சுகம் உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம பெரிய பாக்கியம் அடைஞ்சிருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். தேவதைகளோட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். தந்தையின் கிரீடத்தை பிள்ளை அணிவர். சத்தியுகத்தில் சுகமே சுகம் என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
இப்ப கூட அங்கே நம்ம செல்லும்போது அப்பாவுடைய கிரீடத்தை தான் நம்மளும் தலையில சுமந்திருக்கோம். அப்பா விஸ்வ கல்யாணக்காரினா நம்ம மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற பொறுப்பு கிரீடத்தை வச்சுக்கோங்கன்னு தானே சொல்றாரு. யார் இந்த பொறுப்பு கிரீடத்தை இங்க சுமக்குறீங்களோ அங்கதான் எதிர்கால ராஜ்ய பொறுப்பு கிரீடமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையா. அதுதான் இங்கேயும் தந்தையினுடைய அந்த கிரீடம் கிடைச்சிருக்குது, நாளைக்கு உங்களுக்கு அந்த ராஜ்யத்திலும் பொறுப்பு கிரீடம் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்றாரு. யார் நீங்க நல்ல விதமா எப்ப விஸ்வ கல்யாணக்காரியா நம்ம ஆக முடியும், மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரியா ஆக முடியும், எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியும் அப்படின்னா நாம எல்லா குணங்களையும் எல்லா சக்தியிலும் நம்ம எல்லா ஞானத்தையும் நம்ம பயன்படுத்தும் போதுதான் நம்ம விஸ்வ கல்யாணக்காரியா ஆக முடியும். அதான் நம்ம விஸ்வ கல்யாணக்காரியா மாறிட்டோம்னாலே நாளைக்கு நம்ம விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறிடுவோம் இல்லையா. அதுக்காக அப்பா சொல்றாரு இப்படி கிரவுன் பிரின்சஸ் அப்படின்னு. அதாவது ராஜாவுடைய குழந்தைகளுக்கு கிரீடம் கிடைக்கும் இல்லையா. இப்ப அப்பாதான் ராஜா, நமக்கு கிரீடம் கிடைச்சிருக்குது. அதே போல நாளைக்கு சத்தியுகத்துல யார் லட்சுமி நாராயணன் ஆவாங்களோ அவங்களுக்கு குழந்தையா பிறக்கவங்க அடுத்த ராஜாவா ஆவாங்க இல்லையா. சுகதமத்துல கூட இந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் ரெடியாகும் போது போற ஆரம்பிக்கும் வார்த்தை இங்க வந்து இல்லையே சிஸ்டர் இல்லையா. சரி, இடத்தை பிள்ளையணிவர் சத்தியுகத்தில் சுகமே சுகம் என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே செல்லும் போது இயல்பாகவே அந்த சுகத்தை பெறலாம். அது உங்களுக்கு தான் தெரியும். சத்தியுகத்தில் என்ன நடக்கும், இந்த உடலை விட்டு நாம் எங்கே செல்வோம். இப்போது உங்களுக்கு பாபா பிராக்டிக்கலாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்பது உண்மை என நீங்கள் அறிகிறீர்கள். பின்னர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சொர்க்கம் எது நரகம் எது என தெரியாது. கல்பத்தினாலே லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதியிருக்கின்றன. இந்த ஞானத்தை ஜென்ம ஜென்மமாக கேட்டு கேட்டு விழுந்து கொண்டே வந்துள்ளீர்கள். இப்போது நாம் எங்கிருந்து எங்கே வந்து விழுந்திருக்கிறோம் என உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்தில் இருந்து விழுந்து கொண்டே வந்துள்ளோம். இப்போது நாம் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை வந்து அடைந்திருக்கிறோம். கல்ப கல்பமாக தந்தை படிக்க வைப்பதற்காக வருகிறான். பாபாவுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா. இவரே நம்முடைய உண்மையிலும் உண்மையான சத்குரு. அவரே முக்தி ஜீவன் முக்தியின் வழியை தெரிவிக்கிறார். இந்த பாபா கற்றுக்கொள்வதை போல் இவரை பார்த்து குழந்தைகளாக நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது. எண்ணம் சொல் செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. தந்தையை அடிக்கடி குழந்தைகள் மறந்து போகிறீர்கள். தந்தையை மறப்பதால் தந்தையின் போதனைகளையும் மறக்கிறீர்கள். நாம் மாணவர்கள் என்பதையும் மறக்கிறீர்கள். அதாவது இங்க இப்ப உங்களுக்கு சங்கமயத்துல இருக்கீங்க, நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் சரீரத்தை விட்டா அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. ஆனா மனிதர்களுக்கு தெரியாது சொர்க்கம் எது நரகம் எது, நம்ம எங்க போக போறோம்னு தெரியாது. இதனுடைய நினைவார்த்தமா தான் சொர்க்கத்துல கூட நம்ம இங்க சரீரத்தை விட்டு அடுத்து நம்ம குழந்தையா பிறக்க போறோம்ன்ற காட்சி அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறார். சங்கமயுகத்தின் நினைவு அங்கேயும் வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. சங்கமயுகத்துல நமக்கு தெரியல சிஸ்டர் நம்ம இங்க இருந்து சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்படின்னு. அதே போல சொர்க்கத்துல இருக்கவங்களுக்கு சரீரம் விடுவாங்க இல்லையா. முதல் லட்சுமி நாராயணன் சரீரம் விட்டு அடுத்த பிறவி எடுக்க போவாங்க இல்லையா. அப்ப நம்ம இங்க போய் பிறவி எடுக்க போறோம்ன்ற காட்சி கூட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையாப்பா. அது கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய நினைவார்த்தமா அங்க கூட கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மொத்தமா தூய்மையா இருக்கணும், எந்தவித அலுப்பும் இருக்கக்கூடாது. எப்படி பிரம்மா பாபா ஸ்ரீமத் படி நடந்து அவருடைய சார்ட்டை பக்காவா ஆக்குறாரோ அதே போல நீங்களும் ஃபாலோ ஃபாதர் செஞ்சு அவரை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்ரீமத்துக்கு மதிப்பு கொடுத்து பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறார். படிங்க. பாபாவின் நினைவில் தான் அற்புதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதத்தை வேறு எந்த தந்தையும் கற்பிக்க முடியாது. இந்த அற்புதத்தினால்தான் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக மாறுகிறார்கள். சிவபாபா பிரம்மமாக ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்திருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். அற்புதம் நடக்குதுன்னாரு. நினைவின் மூலமா அற்புதம் நடக்குது. கர்மங்கள் அழிஞ்சு ராஜாவாகிறான்ல, அதுதான் பாபா நினைக்கிறார் மிக அற்புதம் அப்படின்னு சொல்லி ஸ்தாபனை. அதாவது தேவதா தர்மத்தின் பிரம்மா மூலம் தேவதா தர்மத்தின் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்திருக்கிறார் என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள். அந்த தர்மம் சத்தியுகம் மற்றும் திரேதா ஆரை கல்பத்திற்கு இருக்கிறது. இந்த தர்மத்தினர் பிறகுதான் வளர்ச்சி அடைகிறார்கள். இந்த மற்ற தர்மத்தினர் பிறகுதான் வளர்ச்சி அடைகிறார்கள். கிறிஸ்து வந்தார், முதலில் மிக சிலரே வந்தனர். எப்போது அதிகரிக்கிறார்களோ அப்போது ராஜ்யம் செய்ய முடியும். கிறிஸ்துவ தர்மம் இதுவரை இருக்கிறது.
வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் ஆகி இருக்கிறோம் என அவர்கள் அறிகிறார்கள். இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து வந்தார். இப்போது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவனுடையவர் என கிறிஸ்தவர்கள் கூறுவார்கள். முதலில் ஒரு கிறிஸ்து வந்தார், பிறகு அவருடைய தர்மம் உருவாகிறது, வளர்ச்சி அடைகிறது. 1லிருந்து 2, 2லிருந்து 4, பிறகு இப்படியே வளர்ச்சி பெறுகிறது. இப்போது கிறிஸ்தவர்களின் மரம் எவ்வளவு பெரியதாகி விட்டது என பாருங்கள். தேவி தேவதா வம்சம்தான் அடிமரம். ஆகவே பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என கூறப்படுகிறது. ஆனால் பாரதவாசிகள் நாம் பரம்பிதா பரமாத்மா சிவனின் டைரக்ட் குழந்தைகள் என்பதை மறந்து விட்டார்கள். சிவபாபா பிரம்மா மூலமா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறார். இதுதான் விஷயம். இதுதான் அடிமரமா இருக்குது. அப்புறமேல் தான் கிறிஸ்தவ தர்மம் வருது. கிறிஸ்தவ தர்மத்தின் மரத்தின் வளர்ச்சி எப்படி ஏற்படுது? முதல்ல கிறிஸ்து வந்தாரு, கிறிஸ்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் வந்தாங்க, அப்புறம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இப்ப எவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு, அது எவ்வளவு பெரிய மரமா இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடிமரம் எது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதனாலதான் பிரம்மாவை த கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. ஆனா பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்தது யாரு? சிவபாபா. அப்ப எல்லா ஆத்மாக்களும் சிவபாபனுடைய நேரடி வாரிசு. அதாவது பிராமணர்களாகிய நாம நேரடி வாரிசு. மற்றவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு தர்ம பிதாக்கள் இருக்காங்க இல்லையா? நமக்கு தர்ம பிதா யாரு? சிவபாபா, பிரம்ம பாபா. சிவபாபா பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யறாரு. அதனாலதான் பிரம்மாவை கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்ல முடியும். சிவபாபா நம்மளுடைய உண்மையான தந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அவருடைய நம்மளோட நேரடி வாரிசா ஆகிறோம் அப்படின்னு சொல்றாருப்பா. ஆதிதேவ் இருந்து விட்டு போயிருக்கிறார். இந்த மனிதர்கள் அவருடைய வம்சாவளி என கிறிஸ்தவர்கள் கூட புரிந்து கொள்கிறார்கள். மற்றபடி அவர்கள் தங்களின் கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவை புத்தரை தந்தை என நினைக்கிறார்கள். குலம் அல்லவா? கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்தவர்களின் தேசத்தில் இருக்கிறது. அவ்வாறே குழந்தைகளாக நீங்களும் இங்கே தவம் செய்துள்ளீர்கள். எனவே உங்களுடைய நினைவு சின்னம் இங்கே அபுவில் உள்ளது. நல்லது அப்படின்னு முரளி நிறைவாயிருக்கு. ஆமா, அதாவது ஆதிதே ஆதம் அப்படிலாம் சொன்னது யாரு? இந்த கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரான பிரம்மாவை தான். ஆனா கிறிஸ்தவர்கள் ஆடம்னு சொல்றாங்க, இங்க ஆதிதேவ்னு சொல்றது, இங்க புத்தர் சொல்றாங்க. புத்திஸ்ட் ஆதிதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தான் சொல்றாங்க. ஆனாலும் அந்த தர்மத்தினர் அந்த தர்ம பிதாக்களை மட்டும்தான் தந்தைன்னு சொல்லுவாங்க. இயேசுவ அப்பான்னு சொல்லுவாங்க, இயேசப்பான்னு சொல்லுவாங்க. புத்தரை அவங்களுடைய குலத்தின் முன்னோர் அப்படின்னு தானே தர்மபிதான் தானே வச்சிருக்காங்க. புத்தர் இந்த மதத்தை ஸ்தாபனை செய்தார், அப்ப அவங்க தான் எனக்கு குரு அப்படின்ற மாதிரி தானே ஏத்து வச்சிருக்காங்க. யாரும் இவரை நினைக்க மாட்டாங்க. யாரும் ஆதிதேவ் அதாவது பிரம்மாவையோ ஆதமையோ நினைக்க மாட்டாங்க. இயேசுவையோ அந்த புத்தர் அந்த அவங்க தர்மத்தினால மட்டும்தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு நினைவு சின்னம் இருக்குது. இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா ஜெருசலேம் இருக்குது, புத்தர் இருக்காங்கன்னா அவங்களுடைய தர்மம் உங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்பட்ட ஒரு இடம் இருக்குது. அதே போல உங்களுக்கு நீங்க தபஸ்யா செய்தீங்க இல்லையா, அதனுடைய நினைவு சின்னமா இங்க அபோல இருக்குது அப்படிங்கிறார். அபோல இருக்குது என்னது? அந்த தில்வாடா கோயில் இருக்கு இல்லையா, நீங்க தபஸ்யா செஞ்சதுனால நம்ம சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகணும் அப்படிங்கிற அந்த நினைவு சின்னம் அங்க இருக்குது அப்படின்றது சொல்றாருப்பா. சொல்லிட்டீங்களா பிரதர்? சொல்லிட்டேன் சிஸ்டர், அவ்வளவுதான். தேசத்தில் இருக்கிறது. ஓகே. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், நம்ம தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் அப்பா கொடுத்துருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட், மயான அமைதியின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். நானே அது என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். நானே அதுன்னா அந்த சக்கரத்தை பத்தி சொல்றாரு. ஆமா, சக்கரவர்த்தி அதான் சக்கரத்தை சொத்துங்க, சக்கரவர்த்தி ராஜா ஆகுங்கன்னு சொல்றாரு இல்லையா. இன்னைக்கு அதத்தான் நானே அது அப்படிங்கிற மந்திரம். நான் தான் பிராமணன், நான் தான் தேவதை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நான் தான் சத்திரியன் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா. சக்கரம், வைசியன், சூத்திரன், இதெல்லாம் நானா தான் வந்திருக்கேன். ஆத்மாவான என்னுடைய நிலை தான் சத்வராஜோ தமோ நிலையில இப்படி இறங்கி வந்திருக்குது அப்படின்னு நீங்க இந்த சக்கரத்தை சுத்துறதுனாலதான் சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க. தந்தை உங்களை என்ன ஆக்க வந்திருக்காரு? அவருக்கு சமமா கடவுள் ஆக்க வரல, அவருக்கு சமமா ஞானம் நிறைந்தவர்களா ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதான் நானே அது மந்திரம். நீங்க மயான அமைதி செல்வதற்கான யாத்திரை செய்யறீங்க, ஸ்தூல யாத்திரை செய்யல அப்படிங்கிறார். நினைவு யாத்திரை செய்றீங்க அப்படிங்கிறது சொல்ற.
ஓகே பிரதர். 2வது பாயிண்ட் சொல்றாங்க தாரணைக்கு. ம் என்னும் சொல் செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பு அளிக்க வேண்டும். ம் 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க தாரணைக்கு. எண்ணம் சொல் செயல்ல தூய்மையாக இருக்கணும், ஸ்ரீமத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா. ம் ரெண்டு பாயிண்ட்ஸ் தாரணைக்கான 2 பாயிண்ட்ஸையும் நம்ம தாரணை பண்ணி 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 நம்ம சம்ஸ்காரம் மாத்தணும். அதுக்காக அப்பா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஓரடியிலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தனியா ஷார்ட்ஸ் போடுவோம் சிஸ்டர் அதுல. ஓகே பிரதர். வரதாங்க தனியா ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம் சிஸ்டர் அதுக்கு. ம் வரதானம் பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகதேவா சுகஸ்வரூபம் ஆகுக. மகாத்மாக்களாகிய உங்கள் அடையாளம் பணிவுத்தன்மையாகும். எவ்வளவு பணிவுள்ளவராக ஆகிறார்களோ அவ்வளவு அனைவர் மூலமாகவும் மரியாதை பெறுவீர்கள். யார் பணிவுள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். அவர்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக இருக்கும். ஆகவே எந்த சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவர்கள் சுகத்தின் அனுபவம் பெற வேண்டும். எனவே பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள் மகிமை சுகக்கடலின் குழந்தைகள் சுகஸ்வரூபம் சுகதேவா. எனவே அனைவருக்கும் சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தால் நீங்கள் அதை பெறக்கூடாது. துக்கத்தை எடுத்துக்காதீங்க, துக்கத்தை கொடுக்காதீங்க, சுகம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, பணிவுத்தன்மை அதுதான் மகான் தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு பணிவா இருப்பீங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. மரியாதைக்குரியவரா இருப்பீங்க. யாரு பணிவுத்தன்மை நிறைஞ்சவங்களா இருக்கீங்களோ அவங்கதான் சுகமுடையவர்களா இருப்பீங்க. அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் சுகம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சம்பந்தம் தொடர்புல யார் வந்தாலும் அவங்களுக்கு சுகம் அனுபவமாகணும். உங்கள் மூலமா, உங்களுடைய வார்த்தையின் மூலமா, அதாவது எண்ணம் சொல் செயல் மூலமா, உங்களுடைய பார்வையின் மூலமா எல்லாத்துலயும் சுகம் வெளிப்படணும். அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் நீங்க உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் அர்த்தமே என்ன? அது சுகஸ்வரூபமா, சுகக்கடலின் குழந்தைகள், சுகஸ்வரூபமான ஆத்மாக்கள், சுகதேவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இதுதான் சொமான். இன்னைக்கு சுகதேவன் நான் அப்படிங்கிறது தான் சொமான். அப்ப நீங்க சுகதேவன நீங்க எப்படி இருக்கணும்? சுகம் கொடுக்கணும், சுகத்தை பெறணும், சுகத்தை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருபோதும் யாரும் துக்கம் கொடுத்தா அந்த துக்கத்தை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா. ஓகே சிஸ்டர். இப்ப பணிவுத்தன்மை தான் அப்படிங்கன்னா என்னன்னா பிரதர், என்ன அப்படின்னா என்னன்னா அவங்க சொன்னது துக்கத்தை திரும்ப திரும்ப தாரணம் பண்ணி அது நம்ம சம்ஸ்காரம் போய் ஏத்தக்கூடாது. அப்பா எடுத்துக்கிடாதீங்கன்றாரு. ஆமா, துக்கத்தை அவங்க கொடுக்க வருவாங்க. இப்ப நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர், ஆமா நான் கையால எடுத்து வாங்கிக்கிட்டாதான் அது என்னுடையதான் ஆகும். சரியா? இல்ல நான் வாங்கிக்கிடவே இல்லை அப்படின்னா அது என்னுடையது ஆகாது இல்லையா? அது உங்க கையில நின்றுக்கூடும் இல்லையா? நான் வேணாம்னு சொல்லும் போது துக்கத்தை கொடுக்காதீங்கன்னா நம்ம நினைவுல கொண்டு போக கூடாது அவங்க செஞ்ச துக்கத்தை. ஆமா, டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க பேசணும், டிராமால பிக்ஸ் ஆயிருக்குது, அதுபடி வந்து பேசிட்டு போறேன். நான் தான் சொல்லுவேன் இல்லையா, கல்பமா அந்த ஆத்மா இப்படித்தான் வந்து பேசிட்டு இருக்குது அப்படின்னு. அப்ப அப்படின்னு அந்த டிராமா பாயிண்ட் அங்க இடையில வைக்கும் போது என்ன ஆயிடும்? அந்த இடையில ஒரு சவர் வச்சது மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா? டிராமா பாயிண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கிற போது அவங்களுக்கு நமக்கு இடையில ஒரு செவர் வைக்கிறது மாதிரி அந்த கல்பமா இந்த ஆத்மாக்கள் இப்படித்தான் பேசுது அப்படின்றது. அப்ப டிராமா பாயிண்ட் வைக்கும் போது நம்ம அந்த துக்கத்துல இருந்து பாதுகாப்பா இருப்போம் இல்லையா? அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, நம்ம வாங்கிக்கவும் இல்லை. ஒரு கண்ணாடி அந்த சவுண்ட் ப்ரூஃப் வைப்போம் இல்லையா சிஸ்டர்? ஒரு சவுண்ட் ப்ரூஃபுக்காக ஒரு இது கிளாஸ் வைப்போம் இல்லையா? அது போல இருக்கும் அந்த டிராமா பாயிண்ட். உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், பாதுகாப்பு வளையம். அதுதான் டிராமா பாயிண்ட். சரிங்க சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர். ஸ்லோகன்: யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரை காட்டிலும் பெரிய ஞானி. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரை காட்டிலும் பெரிய ஞானி. ஆத்ம அபிமானியா இருந்துருங்க, ஒன்னும் விஷயம் கிடையாது. நம்ம போட்ட அதாவது பேசிக் வீடியோலயும் ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான், ஆத்ம அபிமானியா ஆகுங்க அப்படிங்கிறது தான். அதான் ஆத்ம அபிமானி ஆகுங்க, அவங்களதான் மிக உயர்ந்த ஞானின்னு சொல்ல முடியும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. எல்லாரும் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்குது அந்த வீடியோ. சரிங்க சிஸ்டர். ஓகே. ஆத்மாபிமானினா தெரியும்ல சிஸ்டர் உங்களுக்கு? ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யணும்,
நம்ம இந்த சக்கரம் இருந்துச்சு இல்லையா, அப்ப சொன்னாங்க நான் தான் அது அப்படிங்கிறத சக்கரத்தை சுத்தி நான் ஆத்மாவா இருக்கிறதுக்கே நம்ம விரும்பணும். நான் முதல்ல ஆத்மாவா இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற நினைவுலயே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்மாபிமானி நிலை. அதுலயும் பரமாத்மாவுக்கு நான் குழந்தையா இருக்கேன், அவர் என்னுடைய தந்தையா இருக்காருங்கிறது தான் பெரிய போதை. அந்த நினைவுல இருக்கணும். அப்ப டிராமால எனக்கு எவ்வளவு உயர்ந்த பார்ட்டு கிடைச்சிருக்குது. ஆத்மாவா இருக்கேன், என்னுடைய தந்தை பரமாத்மாவா இருக்காரு, அவர் கடவுளாவும் இருக்காரு, கூடவே எனக்கு அரை கல்பத்துக்கு சுகமா இருக்கக்கூடிய தேவதா பதவியை கொடுக்கறாரு, சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறாரு. அடுத்த அரை கல்பத்துக்கு என்னைய பூஜை ரூபத்துல பக்தர்கள் எல்லாம் வழிபடுற அளவுக்கு இந்த டிராமா எனக்கு நன்மை செய்திருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இறுதி நேரத்துல கூட பிராமணனா இருக்கனா, பாபா அவர் தன்னுடைய செல்ல குழந்தையா அவருடைய மடியில என்னை தூக்கி வச்சிருக்காரு. நாளைக்கு இந்த உலகத்துக்கே முக்தி கொடுக்கக்கூடிய பரிஸ்தாவா மாறி மாஸ்டர் முக்தி வள்ளலாகி எல்லாரையும் தூய்மையாக்கி பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போற அளவுக்கு என்னை நிமித்தமாக்கி வச்சிருக்காருன்னு இந்த டிராமா எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்குது பாருங்க. அப்ப இந்த நினைவுலே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்மாபிமானி நிலை. இந்த நிலையிலே இருக்கக்கூடியவங்கள தான் யாருன்னு சொல்ல முடியும், மிக உயர்ந்த ஞானின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்பா இன்னைக்கு. ஓகே, வரதானம் பாபாவுக்கு நன்றி. இனிமையான முரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சரவணாபாஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.